பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இந்த மாதத்திலே நமக்கு 1 நாளாகவும் 29:11 வசனத்தை வைத்து நாம் பல கோணங்களிலே தேவனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே கர்த்தர் எப்படி மகிமைக்குரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த தினந்தோறும் ஆராதனையிலே நாம் பகல் வேளையிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அப்படியானால் அதிக மகிமை என்று சொல்லும் போது அதற்கு ஒரு முந்தின படியும் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதிகம் என்று சொல்லும் போது அதற்கு முன்னதாக ஏதோ ஒன்று குறைவாய் இருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்கு உரியவனாயிருக்கிறார். இது எழுத்தின்படியாக நாம் இந்த பூமியிலே கட்டுகிற வீடுகளை குறித்து நாம் யோசித்தாலும் கூட வீட்டை கட்டுகிறவர்களை பார்க்கிலும் அந்த வீட்டை பார்க்கிலும் அந்த வீட்டை கட்டினவனுக்கு அதிக கனம். ஒரு வீட்டை கட்டும் போது அது அழகாக கட்டப்படுகிறது. அதன் வாசல்கள், கதவுகள், பலகணிகள், தரை போடுகிறது. இன்றைக்கு பார்க்கும்போது பல வகையிலே ஒரு வீடு அலங்கரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வீட்டை உண்டு பண்ணினவன் அவன் உண்டு பண்ணின அந்த வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரிய. வீட்டை பார்க்க வருகிறார்கள், ஆனால் ஒரு மாலை போட்டோ அல்லது ஒரு பரிசு பொருளை கொடுத்தோ கனப்படுத்துகிறது யாரை என்று பார்க்கும்போது அந்த வீட்டை உண்டு பண்ணின அந்த வீட்டாருக்கு. அதைதான் வேதமும் அது சொல்லுகிறது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவன். அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குது, ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு, பல வர்ணனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வீடை கட்டினவங்களை குறித்த காரியம்தான் மிக முக்கியம். அவர்கள் பல கஷ்டங்களில் இருந்து கட்டியிருக்கலாம், பல கடன் வாங்கியும் கட்டியிருக்கலாம், பல விதங்களிலே அந்த வீட்டை கட்டியிருக்கலாம். எப்படி கட்டினாங்களோ அந்த வீட்டினுடைய அழகை பார்க்கிறோம். அந்த வீட்டை கட்டின அந்த மனுஷன் அல்லது அந்த மனுஷன், அந்த குடும்பம், அவர்களுக்கு உரிய ஒரு மரியாதை, ஒரு கனம், அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லப்படும். அது போல மோசேயை பார்க்கிறோம் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லும் போது அந்த ஒப்பனையின் காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஒப்பனையின் காரியம் சற்று வித்தியாசமாக இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஒரு வீட்டை பார்க்கிலும் ஒரு மனுஷனுக்கு அதிக கனம் உண்டாகிறது கூட ஒரு மனுஷனை பார்க்கிலும் தேவனுக்கு அதிக மகிமை. அது ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரர். இப்போ மோசேக்கு ஒரு மகிமை இந்த பூமியிலே இருக்கத்தான் இருந்தது. ஆனால் அந்த மோசேயை பார்க்கிலும் அவர் அதிக
மகிமை உடையவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். பாத்திரர் என்று சொல்லும்போது அவருக்கு நாம் செலுத்துகிறதான ஒரு அந்த செலுத்துகிற மகிமை அவர் பாத்திரர் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். அது அதிக மகிமை என்று சொல்லும்போது மோசேயை பார்க்கிறோம் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கனம் அந்த வீட்டை பார்க்கிறோம் அதிகமா. ஆனால் கர்த்தர் தமக்குரிய எதற்கு பாத்திரர் என்று சொன்னால் அவர் ஒரு மகிமைக்கு பாத்திரர். அது இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிலும் அதிக மகிமையுடையது அவர் பாத்திரராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லும். அப்படியானால் அதை ஏன் அப்படி ஒப்புமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது அதே எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இப்பொழுது விளங்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் வீட்டை பார்க்கிலும் ஒரு மனுஷனை ஆண்டவர் கனப்படுத்துகிறதை ஒப்பிட்டு ஒரு மோசேயை பார்க்கிலும் அதிக மகிமை உடையவராய் தேவன் இருக்கிறார் என்று சொன்னதின் காரணம் என்ன? அந்த வீடே நாம் ஆயிருக்கிறோம். அந்த வீடே நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாமே அவருடைய வீடா இருக்கும் போது கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 3:2 நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையாயிருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்று சொன்னால் நாமே அந்த வீடாய் மாறுவது. எப்பொழுது நாமே அந்த வீடாய் நம்முடைய ஆண்டவருடைய வீடாய் நாம் மாறுகிறோம் என்று சொன்னால் நாமே அவருடைய வீடாயிருப்போம் என்று எபிரேயர் 3:6 கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோமே. எப்பொழுது ஒரு மனுஷன் அந்த அதிக மகிமைக்கு பாத்திரனான தேவனுடைய வீடாய் எப்பொழுது மாறுகிறோம் என்று சொன்னால் அதாவது உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது. அதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் நமக்கு ஊழியம் தருகிறார். எனக்கு ஒரு வேத வாசிப்பு, ஒரு பாடல் அல்லது ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியம் என்று எனக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது நான் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கிறேன் என்று பார்த்து கொடுக்கிறதில்லை. அவருக்கு தெரியும் நான் உண்மை உள்ளவர் அல்ல. ஆனாலும் அவர் எண்ணுகிறார் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறார். அது எந்த ஊழியமாயிருந்தால் அவருடைய திராட்சை தோட்டத்திலே பல வகையிலே நாம் ஊழியக்காரர்களாய் இருக்கும், ஊழியக்காரிகளாய் இருக்கும். எந்த ஊழியமாயிருந்தால் சின்னது பெருசுன்னு ஊழியத்துல கிடையவே கிடையாது. எல்லா ஊழியமும் முக்கியத்துவம். அப்போ அந்த ஊழியத்தை செய்கிற நம்மை ஆண்டவர் உண்மை உள்ளவர்கள் என்று
எண்ணிதான் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் நம்ம மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்களேன். நம்மை நம்பி இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த அந்த நம்பிக்கையிலே நாம் என்ன இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:6 நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாம் எப்போ அவருடைய வீடாய் மாறி நம்மிலே அவர் அதிக கன மகிமையை அடைகிறவராய் நம் மூலமாய் நம்மிலே அவர் மகிமைப்படுகிறார் என்று சொன்னால் நாமே அந்த வீடாய் மாறுகிறோமே. எப்பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாய் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரராய் நாம் மாறுகிறோம் அல்லவா, அந்த நொடி பொழுதுல, அதாவது நாம் ரட்சிக்கப்படுகிறோமே அவரை ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலிருந்து அவர் நம்மை நம்பிட்டார். என் பிள்ளை என்று நம்பி இருக்கு. அப்ப நம்பி இருக்கும் போது அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை, அவர் நம்மேல் வைத்த நம்பிக்கை, நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கை, அதிலே நமக்கு உண்டாகிற ஒரு தைரியம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கறதுல ஒரு வித்தியாசமான தைரியம். எங்க வீட்டுல நானு எங்க சகோதரிகளை பார்க்கிறோம், மிகவும் பயந்தாங்கொழின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த பயந்தாங்கொழி. இருளுக்கு பயப்படுவேன், யாராவது மிரட்டுனா பயப்படுவேன். எங்க அம்மா அப்பா திட்டினா கூட டக்குனு உடனே ஒரு அழுதுடுவேன். அப்படி ஒரு கோழை தானே. ஆனால் தேவ காரியத்திலே ஒரு பெரிய ஒரு தைரியம். நான் சற்று முன்பு சகோதரிகளோட பேசிக்கொண்டிருக்கும் போது கூட நான் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு சில காரியங்களுக்கு நான் நிற்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் இடத்துல தைரியமாய் பேசிவிட்டு வந்து சில சம்பவங்கள் என் ஜீவியத்தில் உண்டு. ஒரு முறை ஒரு நரிக்குறவன் மாட்டிக்கொண்டான். யாரோ செய்த தவறுக்கு அவனை கொண்டு போய் உள்ளே வைத்து விட்டார். அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. சென்னையில திருவள்ளூர்ல நடந்த சம்பவம். திருவள்ளூர்ல ஒரு 2 வாரம் வயசுக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு வாரம் அண்ணனூர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டேன். நான் அங்க போய் அந்த இன்ஸ்பெக்டர் இடத்துல தைரியமாய் கேட்கிறேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம நீங்க எப்படி 3 வாரம் அவனை இந்த லாக்அப்ல வைப்பீங்க? இவ்வளவுதான் சொன்னேன். அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார், நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வருவாருமா, நீங்க வந்து அவரை பாருங்க அப்படின்னு சொன்னார். அதே போல போனோம். அடுத்த நாள் அந்த ஆளுக்கு விடுதலை கிடைச்சு. தேவநாம மகிமைக்கு சொல்லுகிறேன். எதற்கு என்று சொன்னால், கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்போதான் நம்ம அவருடைய வீடாய் மாறுகிறோம். எல்லாவற்றுக்கும் நாம் இந்த பூமியில பயந்து கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்கள் எல்லாரும் எங்கே போவார்களாம்? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் விபச்சாரம் செய்தா மட்டும் இல்ல, வேசித்தனம் பண்ணவன் மட்டும் இல்ல, பொய் சொன்னால் மட்டுமல்ல, நாம் பயப்படுகிறவர்களும் எங்கேவாம் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்துக்கோ, உலக மனுஷருக்கோ, உலக பொருட்கோ, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கோ, உலகத்தின் காரியங்களுக்கோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவனுடைய பயம் கர்த்தர் மேல் மட்டும்தான் இருக்கும். ஒரு மனுஷிக்கு இருந்தா
அவர்களுடைய பயம் எங்கேதான் இருக்கும்? கர்த்தர் மேலே தான் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அக்கினி கடலிலே, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைகிறவர்களின் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல முதல் யாராம்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், அப்புறம்தான் அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டது. ஆனால் 21:7 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னங்க? ஒரு பெரிய ஜெயம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் கர்த்தர் மேலே நாம் வைத்த விசுவாசம், நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை ஆண்டவர் அழைத்து தம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாற்றியிருக்கிறார் என்றார். நாம் பயந்து பயந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்ல, தேவனுக்கு பயந்து மனுஷருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களிலே அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்து அப்படி நம்முடைய ஜீவியத்தை நாம் செய்யும் போது நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை, அது நமக்கு எதை கொடுக்கிறதா? நம்பிக்கையினாலே தைரியத்தையும். பேதுரு எழுதும் போதும் அப்படித்தான் எல்லாவற்றையும் ஒன்றோடு 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 அவர் கோர்த்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு வெறும் நம்பிக்கை இருந்தால் போதாது, நாம் எப்படிப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையினாலே உண்டாகிற தைரியத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கூட்டி வழங்குங்கள். அந்த 4ஆம் வசனம் 1 பேதுரு 1:4 சொல்லுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படி இருக்க நாம் என்ன அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தை, அப்படியானால் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அது விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்கிறதுங்க? அந்த அதனாலே உண்டாகிற நம்பிக்கை, நாளே உண்டாகிற தைரியம், தைரியத்தையும் மேன்மை பாராட்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் மிகவும் மேன்மையான ஒரு ஸ்தலத்தை பெற்றவர். அவர் பிறப்பிலே ஒரு மேன்மையான ஒரு கோத்திரத்தில் பிறந்தவர். அது பென்யமின் கோத்திரம் தான், ஆனாலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அதிலே நல்ல ஒரு பரிசெயன், நியாய பிரமாணத்தை நன்றாய் அறிந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அது மட்டும் இல்லாமல் கமாலியேல் என்கிறதான ஒரு மூத்த போதகர், அந்நாட்களிலே இந்த யூத மார்க்கத்தை போதித்தவர்கள் இருந்தார். அப்படி அந்த போதனையிலே அவர் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை
பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு படித்த மனிதன் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். மட்டுமில்லாமல் அவருடைய தகப்பன் குடும்பத்தாரும் அந்த தர்ஷீஸ் மன்னிக்க வேண்டும் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர். அது ஒரு துறைமுக பட்டணம். துறைமுகத்திலே இவர்களுக்கு கப்பலோ அல்லது கப்பல்களோ இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார். அந்த காலத்திலே முதல் நூற்றாண்டிலேயே கப்பலுக்கு ஒரு கப்பல் தான் வைத்துக் கொண்டாலும் பாருங்களேன், அதற்கு சொந்தக்காரர் என்று நாம் சொல்லும்போது, ஆனால் அவர் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு ஐஸ்வர்ய சம்பனராய் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பார் என்று நாம் கணிக்க முடியும். அவ்வளவு மேன்மை பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் அவர் எப்பொழுதுமே எதைதான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தை அவருடைய நிருபங்களை எல்லாம் வாசித்து பார்ப்பீர்களான ஒரு இடத்துல சொல்றார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்குன்னு மேன்மை பாராட்டுகிறார்களே, அதுவா? இல்லை, அது ஒரு மேன்மை பாராட்டல். இன்றைக்கு எனக்கு சுகர் சிஸ்டர், அது ஒரு மேன்மை இல்லை, அது இல்லை. என் சுகர்ல என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கிறார், அதுதான் மேன்மை. அதுதான் சொன்னார் அப்போஸ்தலன். எனக்கு பலவீனம் இருக்கு, ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னதுனாலே என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு. அவர் சொல்லல பாருங்க அது என்ன முள்ளுன்னு. இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து இருக்கிறாங்க. ஆனால் இவர் இந்த பவுலுக்கு இருந்ததான முள் என்ன? அது வியாதியா? சிலர் மனைவியாங்க கல்யாணம் பண்ணாத ஒரு வேற என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய முள் என்றார் சொல்லுகிறார் அவரே. ஏதோ ஒரு பலவீனம் அவருக்கு இருக்கு, ஆனா அவர் சொல்றாரு அதை குறித்து நான் மேன்மைப்பார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம், ஐயோ எவ்வளவு பெரிய ஊழியம் தெரியுமா? இல்ல இவை எல்லாவற்றிலும் தேவ கிருபையே. எல்லா இடத்துலயும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா இந்த நிருபங்கள் எல்லா நிருபம் கிருபையில தொடங்கி கிருபையில தான் முடிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு கூட துவங்கி ஒவ்வொரு நிருபத்தையும் முடிக்கும் போது பாருங்களேன், தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக, கிருபையினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இப்படித்தான் அவர் முடித்தார். கிருபையை குறித்துதான் மேன்மை பாராட்டு. அப்ப நாம் தேவனுடைய வீடாய் மாற வேண்டும் என்று சொன்னான். கர்த்தர் அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையினாலே நாம் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தைரியத்தையும் மேன்மை பாராட்டு. என்ன மேன்மை பாராட்ட? என்னை குறித்தாங்க. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எந்த இதுல பொசிஷன்ல இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரி தெரியுமா? இல்லை. தேவ கிருபை இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லை என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவேன். நான் அடைந்தாயிற்று என்று நான் சொல்லுவதில்லை, நான் தேறினவனானேன் என்று சொல்லுகிறவனே என்று பிலிப்பு பட்டணத்தாருக்கு அவருடைய நிருபத்துல எழுதுகிறார். அவர் தேறினவருங்க. எப்படி எஸ்ரா ஒரு தேறின வேத பாரகனாய் இருந்தாரோ, அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவோ மற்ற சீஷர்களை அப்போஸ்தலர்களை காட்டிலும் தேறினவராய் இருந்தார். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நான் தேறினவன் அல்ல என்றார். அதுதான் மேன்மை பாராட்டு. நான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அவரை உயர்த்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்த்தி அது அந்த மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டுமாம்? உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் அவருடைய வீடாய். ஆண்டவர் மேல எனக்கு நம்பிக்கை உண்டுங்க. அந்த நம்பிக்கையினாலே எனக்கு தைரியமும் வந்துருச்சு. எனக்கென்று எதையும் நான் மேன்மை பாராட்டுகிறது இல்லைங்க. கர்த்தரை தான் மேன்மை பாராட்டுகிறேன், அதை கிருபைதான் நான் மேன்மை பாராட்டுகிறேன்
என்று நாம் சொல்லும் போது அந்த அதையெல்லாம் எது வரைக்குங்க? இன்னைக்கு வரைக்கும் இல்ல, என்னுடைய ஜீவிய காலத்தின் முடிவு பரியந்தம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வருகை நாள் வரைக்கும் முடிவு பரியந்தம் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருப்போமாகில் நம் மூலமாய் ஆண்டவர் அதிக மகிமைப்படுவார். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த 4ஆம் அதிகாரத்திலே மன்னிக்க வேண்டும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய். இப்ப விளங்குதுங்களா? மோசையை பார்க்கணும் அதிக மகிமைக்கு பாத்திரராய் கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கை உடையவர்களாய் அவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை தந்தார் அல்லவா, அதிலே அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் இருந்து அவரிலே நம்பிக்கையினாலே, அவர் மேலே நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையினாலே தைரியத்தையும் பெற்றுக்கொண்டு மேன்மை பாராட்டலை கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபை வரங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரையே முன் வைத்து அவரையே மேன்மை பாராட்டி கொண்டு முடிவு பரியந்தம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை போக போக கழுத தேஞ்சு என்ன ஆகக்கூடாது, கட்டெரும்பா மாறாது. அதுக்குதான் அது ஒரு பழமொழி, அது ஒரு பொய் மொழி. என்ன கேட்டா, கழுதை எங்கேயாவது தேஞ்சு கட்டெரும்பா மாறுவான்? நிச்சயமா மாறாது. அப்ப நம்ம கழுதையா இருந்தா கழுதையதான் கடைசி வரைக்கும் என் இயேசுவை சுமக்கிற கழுதையா தான் நான் இருக்கணும். கட்டெரும்பா நான் மாறக்கூடாது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவின் இடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். மோசையை பார்க்கிறோம் அதிக மகிமையை பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமை நான் இவர்களுக்கு தருகிறேன். மன்னிக்க வேண்டும் 22ஆம் வசனம் யோவான் 17:22, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுவானவர் என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்னைக்கே இந்த அப்போஸ்தலருக்கு அதை கொடுத்தார். அந்த அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது, நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளாமல் இவர்கள் வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். 20ஆம் வசனம் யோவான் 17:20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப யாருங்க? நாம எல்லாருக்காகவும் இயேசுவானவர் அன்றைக்கே வேண்டிக் கொண்டார், இன்றைக்கும் வேண்டிக் கொண்டேதான் இருக்கிறார். என் மகள், என் மகன், என் மகள், என் மகன் என்று பிதாவினிடத்தில் பரிந்து வீசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் மோசேயின் மகிமையை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரரான இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி அவரிடத்துல வந்ததினாலே அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் அவராலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கான மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் நம் ஆரம்பத்திலே எப்படி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரையே சார்ந்து ஜீவித்தோமோ அந்த ஜீவியம் முடிவு பரியந்தம் அதிலே பற்றி கொண்டிருப்போமானால் நாம் அவரிலே பங்கு, என்ன பங்குங்க? அவர் பெற்றுக்கொண்ட அந்த அதிக மகிமைக்கு நாமும் பாத்திரவான்களாய் மாறிவிடும். அதிலே பங்குள்ளவர்கள் என்று அந்த எபிரேயர் 3:14 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம், முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆக நாம் யாவரும் ஆண்டவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே இந்த கடைசி காலங்களிலே
நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் உண்மை விட்டு விலகி போகக்கூடாது. இனி வரும் காலங்கள் போராட்டங்கள் அதிகமான காலங்கள், பிரச்சனைகள் கூடுகிற காலங்கள், வியாதிகள் பெருகுகிற காலங்கள், கொள்ளை நோய்கள் அதிகரிக்கிற காலங்கள், அக்கிரமமும் அநியாயமும் மலை போன்று குவிந்து கொண்டு போகிற காலங்கள். இனி அப்படித்தான் நடக்குங்க. ஒன்றும் குறைய போகிறது. எது குறையுங்கிறங்களா? அன்பு மட்டும் குறைய போகிறது. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு குறைந்து போகும் காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் தேவ அன்பு நம்மில பூரணப்பட்டிருக்கிறதுங்க. உங்களுக்கு எனக்கும் உலக அன்பு இல்லை. இந்த உலகத்திலே தாய் தகப்பன் கொடுக்கிற அன்பு இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கிற அன்பு இல்லை, கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு கொடுக்கிற அன்பு இல்லை. எல்லாம் மாயையான அன்பு நம்மிடத்திலே உங்களுக்கு எனக்கும் ஊற்றப்பட்ட நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட அன்பு எது? அது தெய்வீக அன்பு. தெய்வ அன்பு பூரணப்பட்டிருக்கிறதுனாலே நம்பிக்கையிலே நாம் பூரணப்பட்டவர்கள். தைரியத்தோடு மேன்மை பாராட்டலை முடிவு பரியந்தம் அந்த அதிக மேன்மை பெற்ற இயேசுவோடு கூட பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு இந்த ஓட்டத்தை ஓடி முடியும். இனி வரும் நாட்கள் கொடிய காலங்கள் என்று அறிவீர்களாக என்று எழுதப்பட்ட 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 6-8 வசனங்களிலே வாசிக்க அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அப்படியானால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். உலக மாயை அன்புக்கு இல்லை, தெய்வீக அன்பினாலே நாம் நிரப்பப்படும். வசனத்தின்படி மோசேயை பார்க்கிறோம். அதீதம் மகிமைக்கு பாத்திரரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையிலே தைரியத்தை பெற்றுக்கொள்ள உண்மை உள்ளவர்களாய் நாம் இருந்து நம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே குறையுண்டு என்று எபேசு சபை காண்ட சொன்னது போல நம்மிடத்துல சொல்லக்கூடாது. நீ ஆதியில எப்படி இருந்தாயோ இன்னைக்கு இருக்கிற என் மகனே என் மகளே நீ வா என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நம்மை அழைத்து கொண்டு போக வேண்டும். இப்படிப்பட்ட கிருபை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யாராய் மாறுகிறோமோ அவருடைய வீடாய் மாறட்டும். அப்பதான் நமக்கு கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள அந்த பங்கு. என்ன பங்கு? அதிக மகிமை, அதிக மகிமை. நாம் அதை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களான பிதாவே, நன்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்நேரம் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிக மகிமைக்கு பாத்திரராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமை உமக்கே, கனம் உமக்கே, துதி உமக்கே, எல்லாம் உமக்கே. நீரே பாத்திரர். ஆனால் எங்களையும் அதற்கு பாத்திரவான்களாய் மாற்றுவதற்கு உங்களுடைய வீடாய் எங்களை மாற்றுகிறீர்கள். நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவராய், உண்மை உண்டாக்கினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தேன். வேதம் சொல்லுகிற வண்ணமா நாங்களும் உண்மை உள்ளவர்களா நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையிலே தைரியத்தையும் மேன்மை பாராட்டி முடிவு வரையதும் காத்துக் கொள்ளுகிறவர்களா. அது நிமித்தம் கிறிஸ்து இயேசுவிலே உம்முடைய வீடாய் மாறுவது மட்டுமல்ல, உம்மோடு கூட பங்காளிகளாய் எங்களை நீர் வைத்திருக்கிறார்கள். நீர் எங்கள் மூத்த சகோதரர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் முதல் பேரானவர் ஆண்டவரே. அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையை எங்களுக்கும் நீர் வைத்து போயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிக மகிமைக்கு பாத்திரராகிய உம்மை நாங்கள் பற்றி கொள்ளும் போது எங்களையும் மகிமைக்கு பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி விட கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.